ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வருகிற 6/4/2025 ஸ்ரீராம நவமி. இந்த ஸ்ரீராம நவமி நாளில் ஒரே ₹1 வைத்து இது போல் பூஜை செய்து பாருங்கள். நிச்சயமாக இந்த ₹1 உங்களுக்கு 1 கோடி வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும். பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரமும் சுக்லபட்ச நவமி திதியும் கூடிய அந்த நாளில் மகாவிஷ்ணு ராம அவதாரம் எடுத்ததுனால தான் அந்த நாளை நம்ம ஸ்ரீராம நவமியாக கொண்டாடுறோம். விஷ்ணுவின் அவதாரங்களில் ரொம்பவே முக்கியமான அவதாரம் ராம அவதாரம். இந்த ராம அவதாரத்தை பெருமாள் கோவிலில் ராம நவமியாக ரொம்ப விமர்சனமாக கொண்டாடுவோம். இந்த ஸ்ரீராம நவமினால் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய இந்த சின்ன வழிபாட்டின் மூலம் நம்முடைய பண கஷ்டத்தை நம்ம போக்கிக்கலாம். அது என்னங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்துடுவோம். ராம நவமி அன்று செய்யக்கூடிய இந்த பூஜையை மாலை வேளையில் செய்வது ரொம்பவே சிறப்பான ஒன்று. இந்த பூஜை செய்வதற்கு நமக்கு நைவேத்தியமாக நீர்மோர் பானகம் இதை நம்ம தயார் செய்து வச்சுக்கணும். உங்கள் வீட்டு பூஜை அறையில் ராமருடைய விக்கிரகம் இல்லை ராமரோட படம் பதித்த டாலர் இதெல்லாம் இருந்தால் கூட பூஜைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா ஒரே ₹1 காசை ஸ்ரீராமராகவே நினச்சிட்டு அந்த தாம்பால தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் அந்த ₹1 நாணயத்தை அப்படியே வைங்க. விக்கிரகங்கள் இருக்கிறவங்க விக்கிரகங்களோடு சேர்த்து இந்த ₹1 வச்சு நீங்கள் வணங்கலாம். இந்த பூஜை செய்வதற்கு முன்னாடி பூஜை அறையில் முதல்ல உங்கள் குலதெய்வத்தை நினைத்து ஒரு தீபம் ஏற்றுங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீராமருக்கு பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்யணும். விக்கிரகம் இருந்தால் அபிஷேகம் செய்யுங்க. பால், தயிர், நெய், தேன், சர்க்கரை இப்படி 5 பொருட்களால் நீங்கள் அபிஷேகம் செய்யலாம். விக்கிரகம் இருந்தால் அதுக்கு அபிஷேகம் செய்யுங்க. விக்கிரகம் இல்லை அப்படின்னாக்கா ₹1 காசு இருக்கு இல்லையா, அதற்கு நீங்கள் இந்த அபிஷேகத்தை செய்யணும். பால், தயிர், நெய், தேன், சர்க்கரை இந்த பொருட்களால் நீங்கள் அபிஷேகம் செய்யுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் செஞ்சதுக்கப்புறம் இந்த காசுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்கணும். இதை ஒரு வெற்றிலை, ஒரு நல்ல ஒரு வெற்றிலையாக கிழியாத ஒரு வெற்றிலையாக எடுத்துக்கோங்க. அந்த வெற்றிலை மீது இந்த ₹1 காசை வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தயார் செஞ்சுட்டு வச்சுருக்கீங்க இல்லையா நைவேத்தியங்கள், அதை வச்சு நீங்கள் தீபதூபம் காட்டி உங்கள் பூஜையை செய்யணும். அந்த நேரத்தில் ஸ்ரீராம ஜெயம் இந்த ராமநாமத்தை 108 முறை நீங்கள் சொல்லுங்கள். இந்த பூஜை செஞ்சு அடுத்த நாள் நீங்கள் பூஜை அறையில் வைத்து வணங்கிய இந்த ₹1 நீங்கள் ஒரு துணியில், ஒரு வெள்ளை துணியில் இல்லது மஞ்சள் துணியில் மூட்டையாக கட்டி பணம் வைக்கக்கூடிய இடத்துல இல்லை வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் வைங்க. பணம் புழங்கக்கூடிய இடத்துல இந்த காசை வச்சாலே போதும். இந்த ₹1 காசு இருக்கும் இடத்துல நல்ல பண வரவு அதிகரிக்கும். வியாபார ஸ்தலமாக இருந்தால் அங்கே வியாபாரமும், நீங்கள் தொழில் புரியதாக இருந்தால் உங்களுக்கு தொழில் பெருக்கமும், வீட்டில் வச்சா வருமானமும் அதிகரிக்கும். ராம நவமி நாளை தவற விடாமல் இந்த எளிமையான பூஜையை செய்யுங்க. உங்களின் பண தேவைகள் அனைத்தையுமே தீர்க்க ராமரின் பரிபூரண அருளாசி உங்களுக்கு கிடைக்கும். அந்த நெய்வேத்தியத்தை வீட்டில் உள்ள அனைவருமே நீங்கள் அந்த நீர்மோர் பானகத்தை சாப்பிடலாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு, ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான வழிபாடு. அடுத்து உங்களுடைய வீட்டில் அந்த ஸ்ரீராம நவமி நாளில் இந்த ஒரு தீபமும் நீங்கள் சேர்த்து செய்யுங்க. உங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கெல்லாம் பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. எப்பொழுதும் போல் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. ஒரு தாம்பாளத்தட்டை எடுத்து அந்த தாம்பாளத்தட்டில் ஒரு மண் அகல் விளக்கு வைக்கணும். அதில் பசுனை ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இந்த விளக்கை சுற்றிலும் துளசி இலைகளால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. இந்த விளக்கு பக்கத்தில் ஒரு ₹1 காசை வச்சுடுங்க. விளக்கை ஏற்றி விடுங்க. இந்த விளக்குக்கு முன்னாடி உட்காந்துட்டு உங்களுக்கு தெரிந்த ராம மந்திரங்களை நீங்கள் சொல்லலாம். ஸ்ரீராம ஜெயம் சொல்லலாம். ராம நாமத்தை உச்சரிக்கலாம். உங்களுடைய விருப்பம். உங்களுக்கு தெரிந்த ராம மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் எல்லாம் சரியாகணும், கடன் சுமை குறையணும் அப்படின்னு மனசார நம்பிக்கையோட ஒரு 5 நிமிஷம் கண்களை மூடி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த விளக்கை நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றுவது நல்லது. 1 மணி நேரம் இந்த தீபம் எரிந்தாலே போதும். விளக்கு எரிந்து முடியும் வரை அந்த விளக்குக்கு முன்னாடி உட்காந்து ராமரை நினச்சி நீங்கள் ராமநாமத்தை ஜெபிக்கலாம். உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி, உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா உங்களை ஒரு மணி நேரம் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்தாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. இப்படி ராமநாமத்தை உச்சரிக்கும் பொழுது உங்கள் பக்கத்தில் ஒரு மணப்பலகையும் போட்டுக்கோங்க. இது வாய்ப்பு இருக்கிறவங்க பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த தீபத்தை ஏற்றி 1 மணி நேரம் நீங்கள் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி ஸ்ரீராமனை அவங்க மந்திரத்தை நீங்கள் சொல்லணும்.
வாய்ப்பு இல்லைன்னா ஒரு 10 நிமிஷமாவது இதை நீங்கள் செய்யுங்க. அப்படி நீங்கள் அந்த ராமநாமத்தை சொல்லும் பொழுது உங்கள் பக்கத்தில் ஒரு மணப்பலகை போட்டுக்கோங்க. நீங்கள் உச்சரிக்கும் ராமநாமத்தை கேட்கறதுக்கு ஹனுமன் வந்து அந்த இடத்துல உட்காருவார் அப்படிங்கிறது ஐதீகம். ராமநவமி அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ராமபிரானை நினைத்து இந்த துளசி விளக்கை வீட்டில் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது உங்கள் குடும்பத்திற்கு சுபிஷத்தை கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கும் பண கஷ்டத்தை நீக்கும். ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்கள் அந்த தட்டில் வச்சிங்க இல்லையா, ஒரு ரூபா காசு, அதை எடுத்து நீங்கள் பீரோவில் பணப்புழக்கம் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். அந்த துளசி இலைகள் எல்லாம் வாடி இருக்கும், அதை கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுருங்க. இவ்வளோ தான் வழிபாடு. முடிந்தால் இந்த 2 வழிபாடையும் நீங்கள் செய்யுங்க. இல்லைனா இந்த 2ல் ஒரு வழிபாடாவது செய்யுங்க. பண கஷ்டம் தீரும், வறுமை நீங்கும், பண வரவு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், நம்ம குடும்பத்திற்கு சுபிட்சம் தரும். ஸ்ரீராம நவமி எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 6/4/2025 பங்குனி 23 வருகிற ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:08க்கு நவமி திதி தொடங்குது. அடுத்த நாள் திங்கட்கிழமை அன்று அதிகாலை 12:25 வரைக்கும் ராமநவமி இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே நவமி இருக்குது. அந்த நாளில் நீங்கள் மாலை நேர வழிபாடு ரொம்பவே சிறந்தது. இல்லை எங்களுக்கு நேரம் இல்லைன்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து ராகாலம் யமகண்டத்தை தவிர்த்துக்கிட்டு மற்ற நேரத்தில் இந்த தீப வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. ராகுகாலம் பார்த்திங்கன்னா மாலை 4:30லேருந்து 6 மணி வரைக்கும், யமகண்டம் பார்த்திங்கன்னா மதியம் 12லேருந்து 1:30 வரைக்கும் இருக்குது. அன்றைய நாளில் சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா காலை 10:30 வரைக்கும் கேட்ட நட்சத்திரத்துக்கு இருக்குது. 10:30க்கு மேலே மூல நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. ராமநவமி அன்று எங்களால் இது எதுவுமே செய்ய முடியாதுமா, எங்களுக்கு உடல்நிலை ஒத்துழைக்கலை, இல்லை எங்களுக்கு வேறு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையே படாதீங்க. எதுவுமே செய்ய முடியலைனாலும் எப்பொழுதும் உங்கள் தீபம் வந்து குலதெய்வத்தை நினைத்து பூஜையில் ஒரு தீபம் ஏற்றுவீங்க, இஷ்ட தெய்வத்தை நினைத்து இல்லையா, அந்த ஒரு தீபமே போதுமானது. அதை ஏற்றி வைத்து கூட நீங்கள் ராம ஜப அந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் ஜபிச்சுக்கலாம். அந்த ஒரு வார்த்தையை திரும்ப நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். ராம 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 இந்த வார்த்தையை திரும்ப நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. கண்டிப்பாக அதற்குண்டான பலன் அபரிவிதமாக உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். உங்களுக்கும் நிச்சயமாக என்ன நீங்கள் கேட்குறீங்களோ அதை ராமர் நிறைவேற்றி கொடுப்பாரு. மனசார நினைங்க. ஒரு 10 நிமிஷம் நினச்சாலும், ஒரு 5 நிமிஷம் நினச்சாலும் மனசார உங்கள் மனசில் முழுவதுமாக ராமரை நினைத்து நீங்கள் வணங்கிக்கோங்க. நமக்கு செல்வம் வேணும், பணவரவு அதிகரிக்கணும், கடன் சுமை தீரணும்னா மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் நமக்கு தேவை. மகாலட்சுமி தாயார் பெருமாளோட இதயத்தில் வாசம் செய்கிறவங்க. எந்த இடத்துலலாம் வந்து பெருமாளை உயர்த்தி பெருமாளோட நாமம் வந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் கண்டிப்பாக இருப்பாங்க. அனுமன் அந்த இடத்துல இருப்பார். ஸ்ரீராம ஜெயம் சொல்ல அந்த இடத்துல அனுமன் இருப்பார். நம்ம குடும்பத்திற்கே நான் கண்டிப்பாக சுபிஷம் தரக்கூடிய அற்புதமான வார்த்தை அந்த வார்த்தை, ராமங்கிற வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்கள் சொன்னாலே போதும், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும். மனதார நினைத்து சொல்லுங்கள். அன்றைய நாளில் அசைவத்தை தவிர்த்துடுங்க, முடிஞ்ச அளவுக்கு அசைவத்தை தவிர்த்துடுங்க. அடுத்து பார்த்திங்கனாக்கா மாதவிலக்கு, நான் வந்து பெண்கள் வந்து மனசில் ஒரு எண்ணம் வரும், மாதவிலக்கு வந்துடுச்சுன்னா அந்த நேரத்தில் என்ன செய்யறதுன்னு. ஒன்றுமே இல்லை, இந்த ராம அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் மனசார சொல்லிக்கிட்டு இருங்க. கண்டிப்பாக ராமரோட அருளால் அனைத்து செல்வமும் நமக்கு கிடைக்கும். முழு மனதோடு நம்புவோம். நம்பி நம்ம ஸ்ரீராம ஜெயம் சொல்லுவோம். அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நன்றி.